பிரேஸ் லார்ட். என் பேர் ஜஸ்வினா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ஏசப்பா கெட்சமனே தோட்டத்துலேருந்து கிராஸில் சாகிற வேறு நம்மளுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிராஸில் என்னென்ன நம்மளுக்கு ஏசப்பா செய்து முடிச்சிருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஏசப்பா நம் துக்கத்தை நித்திய மகிழ்ச்சியாக மாற்றினார். நம் தண்டனைகளை நீதிமானாக விடுதலையாக்கினார். நம் மரணத்தை நித்திய ஜீவனாய் மாற்றினார். பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த பகையை கொன்று தீர்த்து பிதாவின் பிள்ளையாய் மாற்றினார். நம் பாவங்களை சுமந்து தீர்த்து பரிசுத்தமானாய் மாற்றினார். நம் சாபங்களை சுமந்து தீர்த்து ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கினார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து புதிய ஏற்பாடு கொண்டு வந்தார். நம் மரண பயத்தை எடுத்து போத்து சமாதானம் கொண்டு வந்தார். நம் தரித்திரத்தை எடுத்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தார். நம் வியாதிகளை எடுத்து தழும்புகளால் சுகமாக்கினார். நம்மளோட ரிஜெக்ஷன், சஃபரிங், நம்மளோட பாடுகள்லாம் அவர் எடுத்து நம்மளுக்கு க்ளோரி, பவர், ஹானர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஏசப்பா வந்து சீஷர்களோட கால்கள்லாம் கழுவினார். இப்படி தான் வந்து ஏசப்பாவை கெட்சமனே தோட்டத்துலேருந்து இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஏசப்பா வந்து கெட்சமனே தோட்டத்தில் 1 மணி நேரம் இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்பி வந்து சீஷர்களில் பார்க்க போது அவங்களாம் தூங்கியிருப்பாங்க. ஏசப்பா இது மாதிரி 3 டைம் வந்து திட்டுவார். எனக்காவது 1 மணி நேரம் கூட நீங்கள் ப்ரேயர் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி 3 டைம் நடக்கும். 3ஆவது டைம் முடிஞ்ச பேருக்கு யூதாஸ்காரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏசப்பாவை முத்தத்தினால காட்டி கொடுப்பாரு. அப்புறம் ஏசப்பா அவரை வந்து ஸ்நேகிதனையும் கூப்பிட்றாரு, விச் மீன்ஸ் டியர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இதுலேருந்து ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை யார் யார் நம்மளுக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்கள கூட நம்ம அன்பு காட்டி நடக்கணும்னு சொல்கிறாரு. அதில் வந்து பேதுரு வந்து ஒரு சோல்ஜர் பேர் முல்காஸ், அவரோட காதை வந்து பேதுரு வெட்டிடுறாரு. அப்போ ஏசப்பா சொல்வார் பேதுருட்ட, நீ எதுக்கு கத்தி எடுக்கிறவன் கத்தியால் தான் சாப்பான் அப்படின்னு சொல்லி காதை எடுத்து திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஏசப்பாவை வந்து கெட்சமனே தோட்டத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு அண்ணான் அப்படின்னு ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் வந்து அண்ணான் வந்து அந்த போன வருஷத்தோட ஹை ப்ரீஸ்ட்டு. இவர் வந்து நீ ஏசுன் குமாரானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஏசப்பா வந்து ஆம் நீ சொல்கிறபடி தான் அப்படின்றாரு. அதுக்கு வந்து இவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாரு. அதுக்கு ஏசப்பா அமைதியாகவே இருக்கிறாரு. நிறைய கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து காய்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் யாருன்னா அந்த வருஷத்தோட ஹை ப்ரீஸ்ட்டு. இவரும் வந்து நீ தான் பெரிய பிதாவின் குமாரான்னு சொல்லிடுறியே, நீ உண்மையாக பிதாவின் குமாரனா அப்படின்னு கேட்க போது ஏசப்பா வந்து நீ சொல்கிறபடி தான் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஏசுன் மூஞ்சிலே துப்பி கன்னத்தில் அரைஞ்சி தலையில் கொட்டி அவரோட கண்ணை மூடி எல்லாரும் அவரை அடிச்சுட்டு வந்து அவரை வந்து கண்ணை திறந்து நீ தான் பெரிய பிதாவின் குமாரன் ஆச்சே, யார் நீ அடித்தா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டெல்லாம் பண்ணுறாங்க. அந்த நைட்டுக்கு வந்து ஏசப்பாவை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. காலையில் விடியறதுக்குள்ளேயே வந்து பிளாத் அப்படின்னு ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இயேசுவை நிறைய கேலி கிண்டெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஏரோது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏரோது வீட்டிலேருந்து இயேசுவை பற்றி பொய்க்காட்சியெலாம் சொல்கிறாங்க. கலீலியாவிலேருந்து ஜூடையாரும் இருக்கிற மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னு சொன்னபடி பொய்க்காட்சியெல்லாம் சொன்னனால இவர் கோவமாகி மூஞ்சிலே அரைஞ்சிடுறாரு. அப்புறம் சொல்லுவார், நீ கலீலியானா, இவர் பார்க்க கலீலியன் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பிளாத்துட்டே அனுப்பிடுவாங்க. பிளாத் வந்து இவரை பார்க்க நீதிமான் மாதிரிலாம் இருக்குது, ஏன் திரும்பி வந்து இவரை என்கிட்ட அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, இவர் ஏன் இப்படி சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் எல்லாருமே வந்து இயேசுவை சிலுவையில் அறையும் சொன்னனால மக்களுக்கு திருப்தி ஆகணும்னு சொல்லி ஏசப்பாவை 40 டைம் சாட்டையால் அடிக்கிறாங்க. நாற்பது டைம் அடித்த பேருக்கு உங்களோட திருப்திக்கு எல்லாருமே நான் 40 டைம் சாட்டையில் அடிச்சிட்டேன். இப்போ இப்போ ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் நான் ஒருத்தரை வந்து விடுதலை ஆக்குவேன். இப்போ நான் இயேசு விடுதலை ஆக்கிட்டா இல்லை இன்னொருத்தரை விடுதலை ஆக்கட்டான்னு கேட்க போதே எல்லாருமே வந்து இன்னொருத்தரை சொல்லிவிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் சொன்னனால இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அப்புறம் பிளாத் வந்து எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும் சொன்னனால எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் சோல்ஜரை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கை கழுவிடுவார்.
ஏசப்பாவை வந்து சிலுவையில் கொல்கட்டா மலை அப்படின்னு ஒரு மலையில் வந்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்க ஏசப்பாவை. அவர் கூட சேர்ந்து 2 திருடனும் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஏசப்பாவை வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஏசப்பா நீங்கள் பரலோகத்துக்கு போன பேருக்கு என்னையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் மேலேயும் கொஞ்சம் மர்சி வைங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஏசப்பா வந்து இன்னிக்கே வந்து பரலோகத்தில் என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவார். அடுத்து வந்து இதுதான் வந்து காய்பாவோட வீடு. இது வந்து அண்ணானோட வீடு. இது ஏரோதோட வீடு. ஏசப்பா வந்து தலையை கீழே குனிஞ்சு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி பிதாக்கே அவர் வந்து ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்த பேருக்கு இந்த வானம் ஃபுல்லாக மதியானம் 3 மணியாக இருந்தால் கூட வானம் இருட்டாயிரும் உலகம் முழுக்க. இவ்வளோ தூரம் ஏசப்பா வந்து கொல்கட்டா மலையில் இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு சிலுவையை. அந்த நைட்டில் ஏசப்பா இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் தான் போட்டாங்க. மேலே வந்து காய்பாவோட வீடு, கீழே வந்து ஜெயில். தேங்க்யூ.